தேன் வளைக்கரன் அழைக்கப்படுற நம்ம தலைவன் ஹனி பஜர் காலைல எந்திரிச்ச உடனே எவன்ட்ட வம்பிழுத்து எப்படி அடி வாங்கி சாகலான்னு தான் யோசிப்பான். ஆனால் சாக மாட்டான். சில நேரங்களில் மலை தேனிகளோட கூட்டுக்குள்ளே போய் தேனை உறிஞ்சி சாப்பிடுவான். அங்கே இருக்கிற தேனிகள்லாம் 100 தடவைக்கு மேலே கொட்டினாலும் அதுக்கு தான் செத்து போகும். இவன் சாக மாட்டான். மற்ற நேரங்களில் நெருப்பு கோழியோட முட்டையை திருடி சாப்பிட ட்ரை பண்ணுவான். அதுக்கிட்ட மிதியும் வாங்குவான். ஒரு நெருப்பு கோழியோட மிதி ஒரு கழுத புளியவே கொல்ற அளவுக்கு பவர்ஃபுல்லானது. ஆனால் தலைவன் சாக மாட்டான். அதுவும் போர் அடிச்சுட்டுனா அப்படியே நேராக யானைக்கிட்ட போயிடுவான். அவங்கிட்ட போய் வம்பிழுப்பான். ஆனால் அவங்கிட்ட மிதி வாங்கினாலும் அடி வாங்கினாலும் சாகவே மாட்டான். அப்படியும் நம்மளுக்கு திருப்தி இல்லைன்னா நேர தலைவங்கிட்டே போயிடுவான். நாட்டாமட்டு பங்காளின்னு சிங்கத்துக்கிட்டே போய் மோதுவான். அந்த சிங்கமே இதை பார்த்து பயப்படுமே தவிர தலைவனுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. 3 சிறுத்தைங்க கூட ஒத்த மல்லு கட்டுறதுக்கு இவனால் மட்டும்தான் முடியும். ஒரு தடவை இவன் 10 காட்டு நாய்கள் கிட்ட மாட்டிக்கிட்டான். 10 நாயும் ஆளுக்கு ஒரு பக்கமாக பிடிச்சி கடிச்சு இழுத்தும் கூட தலைவன் சாகவே இல்லை. அதோட இவன் பசிச்சுதுன்னா விஷம் இருக்கிற தேளை தான் சாப்பிடுவான். அந்த தேளை 8 தடவை கொட்டியும் தலைவனுக்கு எதுவுமே ஆகலை. அது ஒரு போயிட்டு இருக்கிற வழியில் ஒரு பாம்பு வந்தால் அதையும் பிடிச்சி சாப்பிடுவான். பாம்பு தான் சாகும், தலைவனுக்கு எதுவுமே ஆகாது. அதோட பாம்பு கடிச்ச அந்த விஷத்தில் அப்படியே போதையாகி மட்டையாகி படுத்து கிடப்பான்னா பார்த்துக்கங்களேன். மறுபடியும் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு அவங்ககிட்ட எப்படி அடி வாங்கலாம்னு யோசிப்பான். இதான் நம்ம தலைவன்.